Hello aspirants, welcome to CC Co Academy's YouTube channel. Students நிறைய பேர் aptitude topics எந்தெந்த எக்ஸாம்ஸ் கவர் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே ஆப்டிடியூடுங்கிறது இருக்கும். நம்ம ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு எல்லா எக்ஸாம்ஸுமே பேசிக் லெவல் ப்ரிலிம்ஸ் லெவல் 1ஆக இருந்தாலும் சரி, மெயின்ஸ் லெவலாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 இருக்கும். டயர் 1நாலும் சரி டயர் 2நாலும் சரி எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ஆப்டிடியூடுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக வைப்பாங்க. ஆனால் அந்த வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஸ்டேட் எக்ஸாம் சரி, ஒவ்வொன்றும் மாறும். 10% 25% வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிடியூட் கவர் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும். அதே சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் போனீங்கன்னா அங்கே பேசிக்காக 25% வந்து அப்படியே மேக்ஸ் வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம் 18 எக்ஸாம்ஸ் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லா எக்ஸாம்ஸுமே கண்டிப்பாக ஆப்டிடியூடுங்கிறது கவர் பண்ணும். வெயிட்டேஜ் மட்டும் வரும். அதனால தான் நாங்கள் பேசிக் லெவல்லேருந்து ஹையர் லெவல் போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் லெவலை தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஹையர் லெவல் நீங்கள் உங்ககிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ்லையோ இல்லை அகாடமி மெட்டீரியல்ஸ் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசிக் லெவல் வந்து ஹையர் லெவல் நீங்கள் சால்வ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸுமே ஆப்டிடியூடுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, யூபிஎஸ்சி, சிசாட், எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்யூஎஸ்ஆர்பி, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், சிடிஎஸ், ஐஎன்இடி, ஆஃப்கேட், என்டிஏ, எம்ஏ, பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஏஎஸ்எஃப், எம்பிஏ, கிளாட், லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ், இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கண்டிப்பாக ஆப்டிடியூடுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வெயிட்டேஜ் மட்டும்தான் மாறும். அதனால தான் நாங்கள் எல்லா டாப்பிக்லையுமே பேசிக்லேருந்து ஹையர் லெவல் கவர் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் சீரீஸில் மிஸ்ஸிங் நம்பர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தோம், பேசிக் லெவல் பார்த்தோம், ஹையர் லெவலும் பார்த்தோம். இன்றைக்கி எடுத்துக்கிட்டது மிஸ்ஸிங் நம்பர். கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம பேசிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? நம்பர்ஸ் எப்படி கேட்பாங்க, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன் கலந்த மாதிரி பார்த்தோம், ப்ரைம் நம்பர் இருக்க மாதிரி பார்த்தோம், ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர்லாம் பார்த்தோம். நம்ம பேசிக்காக நம்பர் சீரிஸ் எப்படி கேட்பாங்கிற மாடல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். என்ன நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லையா? சீரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அந்த மாடல் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்பரில் கடைசியில் கொஸ்டின் மார்க் வச்சுருப்பாங்க. இங்கே மிஸ்ஸிங் நம்பர் எப்படின்னா சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே கவனிங்க, 10, 22, 46, கொஷின் மார்க் 190. இங்கே கொஷின் மார்க் நடுவில் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர் மிஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இதுக்கு பேர் மிஸ்ஸிங் நம்பர். எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 10, 22, 46, கொஷின் மார்க் 190. சீரீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா 10லேருந்து 22, 22லேருந்து 46 எல்லாமே எனக்கு நம்பர் அதிகமாகிட்டு தான் போகுது. அப்போ சீரீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று அடிஷனாக இருக்கலாம், இல்லைனா மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். அடிஷனாக இருக்கலாம் எப்போ அப்படின்னா நம்பர் பக்கத்தில் இருக்கணும். இங்கே 10 அப்படின்னா ஒரு 20க்குள்ளே இருக்கணும். இங்கே 20லேருந்து இருந்துச்சுன்னா ஒரு 10 நம்பருக்குள்ளே பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லலாம். பட் இங்கே கவனிங்க, 10லேருந்து 22 போகுது, 22லேருந்து 46 போகுது, 46லேருந்து அடுத்த நம்பர் எங்கே போகுதுன்னு தெரியல. பட் அதுக்கு அடுத்த நம்பர் 190 கிட்ட போகுது. கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பாசிபிலிட்டி இருக்கா நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணாலுமே 10 × 1 10, 10 × 2 20ன்னு தெரியும். டேரெக்டாக 10 × 3 போட்டாலுமே நமக்கு 30 தான் வரும். ஆனால் இந்த 20லேருந்து 30க்குள்ளே இந்த நம்பர் 22ன்னு வருது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரிடிக்ஷன் என்னவா இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். ரெண்டுமே வந்திருக்கான்னு செக் பண்ணணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து 10லேருந்து எப்போ 22 கிட்ட போகும்? × 2 + 2. அப்போது 10 × 2 20, 20 + 2 22. அப்போ அடுத்து அதே மாதிரி என்ன பண்ணலாம், இங்கே நல்லா கவனிங்க, இங்கே 2ங்கிற நம்பர் இருக்குது, இந்த நம்பர் 4ங்கிற நம்பர் இருக்குது. நமக்கு என்ன பண்ணால் 2லோட என்ன மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்? × 2 பண்ணணும். அப்போது 22 × 2 நமக்கு 44 வரும். திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, +2 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. +2 பண்ண 46 வரும். அப்போ × 2 + 2. அப்போ நம்ம சீரீஸ் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? என்ன பண்ணியிருக்காங்க, சீரீஸ் வந்து × 2 + 2, × 2 + 2. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 46லேருந்து
இன்ட்டு 2 பண்ணும். 6 2s are 12, பேலன்ஸ் 1. 4 2s are 8, 8 + 1 9. 92 அது இல்லாமல் 2 ஆட் பண்ணணும். அப்போது 94 வரும். அப்போ ஆன்சர் 94. நீங்கள் அடுத்து செக் பண்ணி பாருங்களேன். 94 × 2 போட்டால் 94 × 2. 4 2s are 8, 9 2s are 18. 18 திருப்பி 2 ஆட் பண்ணாலுமே நமக்கு 190 தான் வரும். இதே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ சீரீஸ் எப்படி இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும்னா பக்கத்தில் இருந்தால் நம்ம ஆடுன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். கொஞ்சம் நம்பர் தள்ளி போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின், செகண்ட் கொஷின். 1, 2, 6, 36, கொஷின் மார்க், 440. இங்கே 1 2 பக்கத்தில் இருக்குது. 2 6 வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. பட் 6ங்கிறது எனக்கு 30 விட அதிகமாகுது. இங்கே +30 ஆகுது. அடுத்த நம்பர் என்னன்னு தெரியல. பட் அதுக்கு அடுத்த நம்பர் 440. எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகுது இல்லையா? ஒரு நம்பர் மிஸ் ஆனாவே நமக்கு அதிகமாக போகுது. அப்போ நம்ம என்ன யோசிக்கலாம்? இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு தெரியும் 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். பக்கத்தில் வந்து நம்ம ப்ளஸ்ன்னு தெரியும். இங்கே மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 36லேருந்து அடுத்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியல. பட் அடுத்த நம்பர்லேருந்து நமக்கு 440 கிட்ட போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணி பார்க்கலாம். 1லேருந்து என்ன பண்ணால் 2 வரும். × 2. நெக்ஸ்ட்டு 2லேருந்து இங்கே பாசிபிலிட்டி போகிறோம் பாருங்கள். இங்கே × 3 போடலாம். 3 2s are 6. இங்கே 6 × 6 போட்டால் 36 வரும். பட் நமக்கு இங்கே லாஜிக் வரல கரெக்டாக. × 2 போட்டு × 3 போட்டோம். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கலாம்? × 2 × 3 போட்டால் நமக்கு × 4 வந்திருக்கலாம். இல்லை நமக்கு ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா × 2 × 3 × 5 வந்திருக்கலாம். இந்த லாஜிக் எதுவுமே வரல. அப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணி எதை ஆட் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? × 2 நெக்ஸ்ட்டு +4 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு × 6. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து +8 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 36 + 8 44 வரும். அப்போ இங்கே நம்ம 44 ப்ளேஸ் பண்ணி பார்த்தோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? × 10 பண்ணுவோமா? 10 பண்ணால் கண்டிப்பாக நமக்கு 440 வரும். அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 44. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின். 3, 4, 8, 10, 13, 16, கொஷின் மார்க் 22. இங்கே நமக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. பக்கத்தில் தான் இருக்குது. அப்போது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். பட் இங்கே எல்லாமே பக்கத்தில் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம ப்ளஸ்ஸுங்கிறத பாசிபிலிட்டியை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ வருது? +1. நெக்ஸ்ட்டு +4. நெக்ஸ்ட்டு +2. தென் +3. 13லேருந்து 16 போகிறதுக்கு +3. நமக்கு இங்கே லாஜிக் இடிக்குது பார்த்தீங்களா? இங்கே 1 4ன்னு வருது. அடுத்து 2 வருது. 3 டபுள் டைம் வருது. லாஜிக் வந்து தப்பு. அப்போ நம்ம வேறு ட்ரை பண்ணணும். 3, 4, 8, 10, 13, 16, கொஷின் மார்க் 22. எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகுது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டிப்பாக ப்ளஸ் ஆகுதுன்னு தெரியும். நமக்கு லாஜிக் எடுக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் விட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 3லேருந்து 5 போடணும்னா 3லேருந்து 8 போடணும்னா +5 ஆட் பண்ணும். 8லேருந்து 13 போகணுன்னா +5. அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 13 + 5 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்னொரு நம்பர் நம்ம செக் பண்ணி பார்த்துடணும். 4லேருந்து என்ன பண்ணால் 10 போகும்? +6. தென் 10லேருந்து +6 ஆட் பண்ணால் 16 வரும். அப்போ கண்டிப்பாக 16லேருந்து +6 ஆட் பண்ணால் நமக்கு 22 வரும். அப்போ லாஜிக் எப்படி இருக்குன்னா ஒரு சீரீஸ் வந்து +5 ஆட் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு சீரீஸ் வந்து +6 ஆட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே 13 கூட +5 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 18 வரும். ஆன்சர் 18. எப்பயுமே அடிஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா லாஜிக் தப்பாகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும்? ஒரு நம்பர் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
Fourth question 5, 3, 6, question mark, 64.75. 64.75. நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். எப்போ 0.25, 0.50, 0.75ங்கிற நம்பரில் அவங்க கொடுத்துருக்க கொஷின்லேயே பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா பாசிபிலிட்டி இன்டூ 0.5 + 5 0.5 இப்படி இருக்கலாம். இன்டூ 1 + 1 இன்டூ 1.5 + 1.5 இப்படி இருக்கலாம். இல்லைன்னா இன்டூ 1 0.5 இன்டூ 1.5 இன்டூ 2.5 இப்படி இருக்கலாம். அது நம்ம தான் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 5 கூட 1 டைம் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு 5 வரும். கரெக்டாக? இந்த 5லேருந்து நம்ம 3 போனோம்னா இன்டூ 1 பண்ணாலே வரும். ஆனால் நம்ம 5ஐ விட 0.5 போட்டால் இதில் பாதியா, இதில் பாதி பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2.5 வரும். கரெக்டாக? நம்ம 5லேருந்து 1 டைம் போட்டாலே 5 வரும். ஆனால் இங்கே அதை விட கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம 0.5லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 × 0.4 போட்டிங்கன்னா 2.5 வரும். அப்போ திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க? ப்ளஸ் 0.5 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ சீரீஸ் எப்படி இருக்குது? இன்டூ 0.5 ப்ளஸ் 0.5. அப்போ அடுத்து என்ன வரும்? 0.5 போட்டாச்சு. அடுத்து இன்டூ 1 + 1 ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்டூ 1 போட்டால் நமக்கு 3 × 1 1 + 1 நமக்கு என்ன வந்திருக்கும்? 4 வந்திருக்கும். ஆனால் 4 வரல. அப்போ நமக்கு லாஜிக் எடுக்குது இல்லையா? அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? 3 × 1.5. 1.5 × 3. 5 3s are 15, balance 1. 1 3 is 3 + 1 4.5. 4.5 கூட திருப்பி 1.5 ஆட் பண்ணால் நமக்கு 6 வரும். அப்போ லாஜிக் எப்படி இருக்குன்னா இன்டூ 0.5 + 0.5 இன்டூ 1.5 + 1.5. அப்போ அடுத்து நமக்கு என்ன வரலாம்? இன்டூ 2.5 + 2.5. So 2.5 × 6. 5 6 are 30, 0 balance 3. 6 2s are 12, 15. 15 + நம்ம எவ்வளோ ஆட் பண்ணோம்? 2.5 ஆட் பண்ணோம். ஆன்சர் 17.5. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் 25, 29, 36, 72, question mark, 233. நமக்கு இங்கே எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்னா ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். ஆனால் நம்ம நல்லா கவனிக்கணும். இங்கே 25லேருந்து 29 போகுது, பக்கத்தில் இருக்குது. 29லேருந்து 56 போகிறது பக்கத்தில். 56லேருந்து 72 போகிறது பக்கத்தில் தான். ஆனால் இங்கே 72லேருந்து ஒரு நம்பர் விட்டு எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள், 233 கிட்ட போகுது. ஆனால் நமக்கு மல்டிப்ளிகேஷன்னு யோசிப்போம். ஆனால் முன்னாடி கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது? பக்கத்தில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா 25லேருந்து 29 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலுமே நமக்கு லாஜிக் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எவ்வளோ ஆட் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இங்கே +4 ஆட் ஆகிருக்கு. 29 56. 56ல் 29 மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இதை 16 வச்சுக்கலாம். 7, இதை 4ன்னு வச்சுக்கலாம். இது 2, 27. நெக்ஸ்ட்டு 56லேருந்து 72 போடுறதுக்கு 16 ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லாமே ஆடில் தான் இருக்குது. ஆனால் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 4ங்கிறது 2 ஸ்கொயர், 27ங்கிறது 3 கியூப், 16ங்கிறது 4 ஸ்கொயர். அப்போ சீரீஸ் எப்படி இருக்குன்னா 2 ஸ்கொயர் 3 கியூப் 4 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வரலாம்? 5 கியூப். நமக்கு 5 கியூபுங்கிறது ஒன்றும் இல்லை, 5ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான் 5 கியூப். 5 கியூப் 125 வரும். நல்லா கவனிங்க. 5 5s are 25வா? 25 × 5 நமக்கு 125 வரும். அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா அடுத்து 72 கூட ப்ளஸ் 125 ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணலாம். 125 72 791. அப்போ ஆன்சர் 197. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின்
121, 61, 31, 16, question mark, 4.75. ஓகே, இப்போ நம்ம கொஷினில் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன நினைப்போம்னா இங்கே 0.75 இருக்குது, அப்போ மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு யோசிப்போம். நம்ம போன சம்ஸில் பார்த்தோம் இல்லையா, இன்டூ 2.5 சாரி இன்டூ 0.25 இன்டூ 0.50 இன்டூ 75 இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கிற இண்டிகேஷன் நம்ம எடுத்துப்போம். ஆனால் இங்கே கவனிங்க, நம்பர்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது. 121, 61, 31, 16, கடைசியில் 4.75 இருக்குது. 121 ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் 4.75 இருக்குது. அப்போ நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று சப்ராக்ஷன், இல்லைன்னா டிவிஷன். நம்ம இன்க்ரீஸ்க்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கான்செப்ட் தான். டிக்ரீஸ் ஆகுதுன்னா 2 பாசிபிலிட்டி, சப்ராக்ஷனாக இருக்கும் இல்லை டிவிஷனாக இருக்கும். சப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் பண்ணுறதா நம்ம சப்ராக்ஷன் பண்ணுவோம். பக்கத்துலேயே நம்பர் டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம சப்ராக்ஷன் எடுத்துப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், 121 61 ஆகுது, 61 31, அப்படியே பாதியாக குறையுது பார்த்தீங்களா. இதை 120ன்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் பாதி 60, இது 60ன்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் பாதி 30, இதை 30ன்னு வச்சுட்டா அதில் பாதி 15. நமக்கு அப்படியே பாதியாக குறையுது. அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா டிவிஷன் எடுத்துக்கணும். இதுதான் நம்ம லாஜிக் கண்டுபிடிக்கணும். நம்ம எப்போயும் கொஷினை பார்த்து கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்ம நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பார்த்தோன்னே டிக்ரீஸ் ஆகுது டிவிஷன், டிக்ரீஸ் ஆகுது சப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ நல்லா கவனிங்க, இங்கே 121 இருக்குது, 61 இருக்குது. 121 டிவைட் பை 61 போட்டாலுமே நம்மளால் டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. நமக்கு என்ன வரும், 61 இன்டூ 2 போட்டாலுமே 122 வரணும். கரெக்டா? இல்லை டிவைடட் பை 2, 121 டிவைடட் பை 2 போட்டாலுமே 60, 6 2s are 12, 0.5 கிட்ட நமக்கு ஆன்சர் பாயிண்டில் வருது. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நம்மளால் டேரெக்டாக டிவைட் பண்ண முடியலன்னா ஆட் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்களா, சீரீஸ் வந்து அடிஷன் ப்ளஸ் டிவிஷன் அப்படின்னு செக் பண்ணணும். அப்போது என்ன ஆட் பண்ணால் 61 வரும், நல்லா கவனிங்க. 121 கூட 1 ஆட் பண்ணால் என்ன வரும், 122 வரும். அது கூட 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 61 வருமா. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா +1 டிவைடட் பை 2. அதே மாதிரி கவனிங்க, 61 கூட +1 ஆட் பண்ணுறேன், நமக்கு 62 வரும். 62 டிவைடட் பை 2 நமக்கு என்ன வரும், 31 வரும். அப்போ கான்செப்ட் எப்படி இருக்குன்னா +1 டிவைடட் பை 2. இப்போ அடுத்து நமக்கு என்னவா இருக்கும், இதை 31 கூட 1 ஆட் பண்ணால் 32 ஆகும். 32 2ஆல் டிவைட் பண்ணால் 16 வரும். இதுவும் நமக்கு எப்படி இருக்குது, +1 டிவைடட் பை 2. அப்போ சீரீஸ் எப்படி கேட்டிருக்காங்க, +1 டிவைடட் பை 2, +1 டிவைடட் பை 2. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், 16 கூட +1 ஆட் பண்ணால் 17, 17 டிவைடட் பை 2 நம்ம பண்ணால் 8 2s are 16 வரும். நமக்கு ரிமைனிங் 1 இருக்குமா, 1 இருக்கும். அதை பாயிண்ட் வித்து 0 போட்டுக்கிட்டோம்னா 5. அப்போ ஆன்சர் 8.5. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 1, 2, 6, 15, கொஷின் மார்க், 56, 92. நடுவில் கொஷின் மார்க் வச்சுருக்காங்க. சீரீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, 1 2 6 15 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நமக்கு அடிஷனாக இருக்கும், இல்லைன்னா மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். ஆனால் எல்லாமே பக்கத்தில் இருக்குது இல்லையா, 1லேருந்து 2, 2லேருந்து 6, 6லேருந்து 15 எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடிஷனாக செக் பண்ணி பார்க்கலாம். +1 +4, நெக்ஸ்ட்டு 6லேருந்து 15 போகுதுன்னா +9. இப்போ இங்கே என்ன இருக்கும், இது 1 வந்து 1 ஸ்கொயரு, 4 வந்து 2 ஸ்கொயரு, 9 வந்து 3 ஸ்கொயரு. அப்போ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கலாம், 4 ஸ்கொயர் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 ஸ்கொயருங்கிறது +16. அப்போ 15 கூட 16 ஆட் பண்ணால் 31 வரும். இந்த 31 நம்ம இங்கே ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இங்கே 31 வந்து வைக்கலாம். அப்போ 31 வந்து அடுத்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும், 4 ஸ்கொயர் ஆட் பண்ணிச்சு, 5 ஸ்கொயர் ஆட் பண்ணுமா. அப்போ 31 + 5 ஸ்கொயர் 25, 6 5. அப்போ ஆன்சர் கரெக்டாக வருது இல்லையா. இப்போ இங்கே 31 வச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக 16 ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணலாம், +25.
அப்போ 5 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் கரெக்டாக வருது 31ங்கிறது. ஆன்சர் 31. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 8, 15, 28, 53, question mark, 199. இங்கே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 8லேருந்து 15 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்று அடிஷனாக இருக்கலாம், இல்லைன்னா மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். 8, 15, 28 எல்லாம் பக்கத்தில் இருக்குது. 28லேருந்து 53 நமக்கு ஒரு 25 இன்க்ரீஸ் ஆகுது. பட் 50லேருந்து ஒரு நம்பர் விட்டு 200 கிட்ட போகுது. 199 கிட்ட இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனாக கெஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு 8ஆல் 15 டைரெக்டாக போக முடியாது. 8 × 1 = 8ன்னு சொல்லலாம், இல்லை 8 × 2 = 16ன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 15ங்கிற நம்பர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம என்ன யோசிக்கலாம்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். அப்போது இன்ட்டு 2 -1 போட்டால் என்ன வரும் நமக்கு? 8 2s are 16, 16 - 1 15. அடுத்தது 15லேருந்து 28 போகணும். நல்லா கவனிங்க. 15 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 30 வருமா? இப்போ -2 பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எப்படி இருக்கும்? இன்ட்டு 2 - 2. அடுத்தது 28 கூட 2 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 8 2s are 16, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 1 5, 56. திருப்பி இது என்ன பண்ணியிருக்காங்க? இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி -3 பண்ணியிருக்காங்க. இப்போ சீரீஸ் எப்படி இருக்குன்னா இன்ட்டு 2 - 1, இன்ட்டு 2 - 2, நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2 - 3. அப்போ அடுத்தது நமக்கு என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது? இன்ட்டு 2 - 4. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 53 × 2, 3 2s are 6, 5 2s are 10, 10 - 4. அப்போது நமக்கு 6ல் 4 போச்சுன்னா 2 வரும். ஆன்சர் 102. ஆன்சர் 102. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 9th கொஷின். 2, 5, 10, 50, கொஷின் மார்க், 25,000. 50லேருந்து 25,000 போயிருக்கு. அப்போ நமக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? மல்டிப்ளிகேஷனுங்கிற பாசிபிலிட்டி இருக்குது. பட் 2லேருந்து டேரெக்டாக 5 போக முடியாது. 5லேருந்து 10 போகலாம், 10லேருந்து 50 போகலாம். பட் 2லேருந்து 5 போக முடியாது. அப்போது நம்ம இன்ட்டு 2 + 1 போட்டாலும் 5 வரும். ஆனால் இதுக்கு என்ன போட முடியாது? 5லேருந்து டேரெக்டாக 10 போக முடியாது. நமக்கு லாஜிக் கிடைக்குது இல்லையா? ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இங்கே 50லேருந்து 25,000 போதும். நம்ம மல்டிப்ளிகேஷனுங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும். நம்ம வேறு செக் பண்ணி பார்க்கலாம். 2, 5, 10, 50, கொஷின் மார்க், 25,000. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா செக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 × 5 10 வருது. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அடுத்த நம்பர் வருது. திருப்பி 5 × 10 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 50 வரும். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் வருது. அப்போ நமக்கு அடுத்தது என்ன வரணும்? 10 × 50 500 வரும். நம்ம கெஸ் பண்ணலாம். 500 இங்கே வச்சு பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 500 × 50, ஆன்சர் 25,000 வருது இல்லையா? முன்னாடி இருக்க ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் வருது. அதே மாதிரி இந்த 5ம் 10ம் மல்டிப்ளை பண்ணால் 50 வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 500. லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 80, 53, 48, கொஷின் மார்க், 24. இங்கே நம்ம எல்லாமே டிக்ரீஸ் ஆகுது. அப்போது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது நம்ம செக் பண்ணணும். பட் செக் பண்ணாலுமே இங்கே 48லேருந்து நடுவில் ஒரு நம்பர் வருது, அப்புறம் 24 வருது. நம்ம எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். 17 டிக்ரீஸ் ஆகுது. 63லேருந்து 48, 13 வச்சுக்கலாம். 5 இதை 5 வச்சுக்கிட்டா
1 -15. அடுத்ததுக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குது? -15 ஆட் நம்பரா? -17 -15. அடுத்தது -13 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 48 13 5 3 35 நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது தான். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? இங்கே -13 பண்ணியிருக்கோமா? அடுத்து நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்? -11 பண்ணி பார்க்கலாம். 35லேருந்து 11 போச்சுன்னா கரெக்டாக 24. ஓகே, கரெக்டு. நம்ம பார்த்த லாஜிக் கரெக்டு. என்ன இருக்குன்னா ஆட் நம்பர் இருக்கு இல்லையா? ஆட் நம்பர் எல்லாமே டிக்ரீஸ் ஆகுது. இதில் இன்னொரு லாஜிக் இருக்குது. நமக்கு என்ன சீரீஸ் பார்த்தோம்? -17 -15 -13 -11 பார்த்தோம். இன்னொரு லாஜிக் இருக்குது. இது என்னன்னா, இந்த 80ங்கிற நம்பர் இருக்கு இல்லையா? இது எப்படி சொல்லலாம்னா 9² - 1. 9² - 1 என்ன வரும்? 9² 81 வரும். கரெக்டாக 81லேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 8² என்ன வரும்? 8² 64. 64 என்ன பண்ணியிருக்காங்க? -1 பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணலாம்? 7². 7²ங்கிறது 49. 49 கூட 1 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 48 வரும். அப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்கலாம்? 6². 6² 36. 36 கூட 1 மைனஸ் பண்ணால் 35. ஓகே. அடுத்தது 5². 5²ங்கிறது 25. 25லேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க 24. ஸோ நமக்கு ரெண்டு லாஜிக்குமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒன்று ஆட் நம்பராகவும் இருக்கலாம், இல்லைனா நம்ம ஸ்கொயர் நம்பர் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி -1 பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒர்க் அவுட் சம் பாருங்கள். 53, 59, 61, 71, 73. இது ஒர்க் அவுட் சம். நீங்கள் முன்னாடி சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அகாடமிக்கு ஆப் இருக்குது, டேப்லெட் அண்ட் மொபைல் ஆப். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா லைவ் கிளாஸஸ் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல்ஸில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் இருக்குது. அது இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெய்டு மெட்டீரியல்ஸும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேசிக்ஸ் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 24/7 ரெக்கார்டட் வீடியோ ஆக்சஸ் இருக்குது. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ கோர்ஸஸ் தான் வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். 1-to-1 மென்டார்ஷிப். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் படிக்கிற பசங்களுக்கு எல்லாமே 1-to-1 மென்டார்ஷிப் தான் இருக்கும். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ், கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு. இஎம்ஐ ஆப்ஷன் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோன்னா, நீங்கள் ஆப் வழியாக நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ்னால பல்க் அமௌண்ட்டாக ஒரே டைமில் ஃபீ பே பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 3 monthsக்குள்ளே ஃபுல் அமௌண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணிக்கணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. மொபைல் வெப் எது கொடுத்துருக்கோன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ்னால ஃபுல் டைமாக மொபைலில் படிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, லேப்டாப்பில் நீங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணி கூட படிச்சுக்கலாம். அதுலேயும் லைவ் கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், 24/7 ரெக்கார்டட் வீடியோ ஆக்சஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், 1-to-1 மென்டார்ஷிப், இஎம்ஐ ஆப்ஷன், நோட்டிஃபிகேஷன் அப்டேட். உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் ஏதாவது வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, ஸ்டேட் எக்ஸாம்னாலும் சரி, சென்ட்ரல் எக்ஸாம்னாலும் சரி, உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்ஸ் எப்போ வருது, நீங்கள் எப்போ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க. தேங்க்யூ. டு யூ ஹேவ் எனி கொஷின்ஸ்? உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்குது, எனக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுல டவுட் இருக்குது, இல்லை எக்ஸாம்ஸ் படிக்கிறத பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். csccoacademy@gmail.com. இல்லை மொபைல் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9994733066. வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டவுட்ஸ் கேட்டீங்கன்னா இல்லை கால் பண்ணினாலும் உங்களுக்கு அக்சஸ் பண்ணுவாங்க. வெப்சைட் www.csccoacademy.com. யூடியூப் பேஜஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் பேஜஸும் இருக்குது. அதில் கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம், அப்டேட்ஸும் இருக்கும். அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.